நம்ம என்ன சவுக்கு சங்கர் அண்ணனுக்கு இந்த நடந்த நிலையை கேட்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தலைவா. இவர் பேசாத பேச்சு கிடையாது. அண்ணனுக்கு வாயில் கொஞ்சம் கொழுப்பு அதிகம் இருந்தாலும் அந்த கொழுப்புக்காக இப்படி வச்சு செய்கிறாங்கன்னு எனக்கு தெரில. அண்ணனை மாரி பல பேர் பல வாய் கொழுப்பால் வெளியில் பேசி கொண்டு இருக்காங்க. இவங்களுக்கும் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரப்போது நான் நினச்சிக்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா அவங்க நிலைமை என்ன ஆக போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல தலைவா. உள்ளே போனவனுக்கு தான் வழி தெரியும், வெளியே இருக்கிறவனுக்கு சிரிப்பா தெரியும். ரொம்ப பேர் வாய் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக பேச்சுன்னு பேசுகிறான் தலைவா. என்ன ஆக போகுது ஏதாக போகுது எனக்கு தெரியலையே. ஐயோ எல்லாருக்கும் வாயில் கொழுப்புனா அண்ணனுக்கு கொழுப்பில் வாய் அதிகம். அதனால தான் இந்த குத்துன்னு குத்துறாங்க பொழுது. அண்ணனை விட ரொம்ப வாய் கொழுப்பு உள்ளவங்க எவ்வளோ பேர் வெளியில் இருக்கிறாங்களே. அவங்க நிலமெல்லாம் என்ன ஆக போதோ தெரியலையே தலைவா. நீ அடிப்பட்டதை வெளியே சொல்லுவியா சொல்ல மாட்டியா? இவ்வளோ அடிப்பட்டதெல்லாம் வெளியே சொன்னால் தானே தலைவா உள்ள இருக்கிறவனுக்கு பயம் இருக்கும். நீ எப்பயுமே அடிப்பட்டால் கூட கேர்லெஸ்ஸாக டேக்கு டீசி பாலிஸாக அந்த ராஜ நடையோட வரையே அதை நினச்சி தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. என்னத்தை சொல்லுவேன் ஏது சொல்லுவேன் தலைவா. ஏற்கனவே ஒரு வாட்டி உன்னை வச்சு புயலில் புரியும் புரிஞ்சாங்க. அப்பயும் தெரியாமல் வந்து எல்லாரும் திட்டுற பேரில் திட்டிட்டு இந்த முறை பலமாக மாட்டிக்கினியே. உள்ள என்னென்ன குத்துறாங்களோ என்னென்ன அடி அடிக்கிறாங்களோ. மைக்கு கச்சா தலைவா அந்த அடியிலே நீ பேசுவீன்னு தெரியும். ஆனால் ஒரு பையில உனக்கு மைக்கு தரமாட்டான். அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தலைவா. விடு தலைவா. அடுத்த முறை நம்ம சந்திப்போம், பெரிய பிரச்சனை சந்திப்போம். நம்ம பேசாத பேச்சா வாங்காத அடியா குத்தா. நம்ம எப்பயுமே வாய் கொழுப்பு இருக்கிறதுனால நம்ம சங்கத்தில் நீ தான் தலைவனாக இருக்க. சூப்பர் தலைவா. தலைவா நம்ம அண்ணன் அடுத்தது ரெடியாக இருக்காரு. அண்ணனுக்கு அப்புறம் ஒரு அக்கா ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் அண்ணன் மதுரையில் ஒரு அண்ணன் ரெடியாக இருக்காரு. இவங்களாம் மாட்டா என்ன ஆகுன்னு எனக்கு ஒன்றும் புரியல தலைவா. இப்போ பல பேர் கட்சியில் பல பேர் பல போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்காங்க தலைவா. இங்கே மத்திய அரசாங்கத்தை வச்சு பேசணுங்க எல்லாரும். மாநில அரசாங்கத்தில் சிக்குவாங்களோ, மாநில அரசாங்கத்தை பற்றி பேசுகிறாங்க, மத்திய அரசாங்கத்தை திக்குவாங்களோ எனக்கு தெரியலையே. அப்பா வேணாங்கப்பா. வாய் இருக்குன்ற பேரில் எல்லாம் ஏதோ பேசுகிறீங்க. ஆனால் உள்ளே போனால் அந்த வாயிலேயே குத்துன்னு குத்துறானுங்கப்பா. சொன்னால் புரிய மாட்டேதப்பா. ரொம்ப பேர் இந்த யூடியூப்பும் அந்த பேருக்கு சென்சார் இல்லைன்னு அவன் பேசுகிற பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்குது. ஆனால் அடிப்படும் போது அவன் மட்டும் தாட்டா ஆயிடான். மற்றவெல்லாம் சிரிக்கிறீங்களாடா. ஏற்கனவே அவன் பேசும்போது நீங்கள் சிரிச்சிக்க, இப்போ அவன் அடி வாங்கும் போது சிரிக்கிறீங்க. இதெல்லாம் நினச்சா தாட்டா உங்கள் மேலே எனக்கு பிடிக்கவே இல்லை. நீங்களாம் கெட்ட பசங்க. லைக்கு வருது நினச்சவனே அண்ணன் வாயில் சும்மா லைவாக வருமே. அண்ணனுக்கு கமாண்ட் வருதுன்னு தெரிஞ்சவனே வாயில் கெட்ட வார்த்தைகள் அப்படியே சும்மா கொப்பளிச்சு வரும். அண்ணனுக்கு எப்பயுமே இப்படி ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறதுனால தான் கெட்டப்பை பெருசாக டெவலப் பண்ணார். இப்போ கெட்டப்பெல்லாம் செட்டப்பெல்லாம் சித்தப்பாயிடுச்சே. அண்ணே நீ கவலைப்படாதே. அண்ணன் ரொம்ப பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. அவங்களா உள்ளே வருவாங்க. வந்த பிறகு அவங்களும் உன்ன மாரி அடிப்பட்டு தலை சித்திரவதைப்படுவாங்க. ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட எதுவுமே நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்கன்னே. சொன்னால் பிரச்சனை மாட்டிக்கிங்க. ஐயோ சொன்னால் கேட்க மாட்டிங்கண்ணே. நீங்கள் மறுபடியும் மைக்கு பிடிச்சி உளறிட்டீங்கன்னா அவங்களாம் உஷாராயிடுவாங்கண்ணே. சொன்னால் கேளுங்கண்ணே. நம்ம பட்ட கஷ்டம் மற்றவங்க படணே அண்ணே. அப்போ தான் நல்லா இருக்குது கதையில். இல்லை நம்மளை மட்டும் துன்பப்பட்டு மற்றவங்களாம் காப்பாற்றி விட்றாதண்ணே. சொன்னால் புரிஞ்சிக்கவே நீ நல்ல மனுஷனே. வேணாண்ணே ரொம்ப பேசாதண்ணே. யாரைப்பாரு மட்டும் மரியாதை பேசி இப்படி அடிபட்டு இருந்தால் என்னத்தான் ஆகுது. இந்த உடம்பு கொஞ்ச நாள் ஆச்சு வாழணும். ஏன்னா இப்படி பண்ணுற